வணக்கம். ஒரு ஜாதகத்தில் எப்படி ராஜயோகம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ராஜயோகம்னால ஒன்று, விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஒன்று. விபரீத ராஜயோகம்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. அந்த அதிர்ஷ்டமான இது எப்படி வரும் அப்படின்னு ஜாதகத்தில் எப்படி இருக்கும், கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம் வாங்க. விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் போய் 3 கிரகமும் போய் ஒரு ராசியில் இருந்து அதில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாக்கா விபரீத ராஜயோகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த லக்கணத்துக்கு 6 செவ்வாய் சுக்கிரன், 12 செவ்வாய் போய் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அங்கேயே 8 சந்திரனும் அங்கேயே ஆட்சி பெற்றுக்கிறாரு. இதுதான் விபரீத ராஜயோகம் இந்த ஜாதக அமைப்பில் இருக்குது. 6, 8, 12 போய் ஏதோ ராசியில் இருக்கிறதெல்லாம் ராஜயோகமாக கொடுக்காது. அந்த இதில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கணும். ஆட்சி பெற்றிருந்தால் தான் விபரீத ராஜயோகமாக கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஜாதகம் பெரிய பாரம்பரியமான குடும்பம், அரசாங்க சம்பந்தப்பட்ட பெரிய பதவியெல்லாம் இருந்தக்கூடிய ஒரு ஜாதகம். லக்னாதிபதியை போய் 9 பாக்கியத்தில் இருக்கிறாரு. தர்ம கர்மாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9, 10 குடையவன் சூரியனும் புதனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாப்புல. 10லேயே புதன் ஆட்சியில் இருக்கிறாப்புல. இது தர்ம கர்மாபதி யோகமாக இந்த வேலை செய்யும். 2ஆம் இடத்து சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் செவ்வாயும் சுக்கிரனும் சப்தம பார்வையாக 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு சிறப்பான இது, அருமையான ஒரு ஜாதகம் இது. இதுபோல தான் தர்ம கர்மாபதி யோகமும் இருக்குது, விபரீத ராஜயோகமும் இருக்குது. லக்னாதிபதி பாக்கியத்தில் இருக்கிறது சிறப்பானது. 2ஆம் இடத்தை 5 குடையவனும் 11 குடையவனும் பார்ப்பது அதோட சிறப்பான ஒரு ஜாதகமாக இது அமைந்துள்ளது. இப்படி தான் கர்ம தர்ம யோகமும் விபரீத ராஜயோகமும் அமையக்கூடிய ஜாதகம் தான் இது. ஏதோ ஒரு இதில் 6, 8, 12 ஏதோ ஒரு ராசியில் இருக்கக்கூடாது. 3 ஒரு ராசியில் இருந்து அதில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் மட்டுமே விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. நன்றி, வணக்கம்.